எல்லா நாடுகளிலும் உலகத்தில் எல்லா இடங்களும் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு குட் ஃப்ரைடேயை அனுசரித்து வருகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் குட் ஃப்ரைடே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம அனுசரிக்க வேண்டுமா? அந்த ஒரு நாள் நல்லா நம்ம அழுது புலம்பி ஒரு 40 நாள் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஒரு துக்கம் கொண்டாடுகிற நாளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? அல்லேலூயா. இது ஒரு துக்க வெள்ளியா, இல்லை ஒரு சந்தோஷத்தின் வெள்ளியா, ஒரு மகிழ்ச்சியின் வெள்ளியா, இல்லைன்னா ஒரு நன்மை கொடுக்குற ஒரு ஃப்ரைடேயா என உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதை உணரும்படியாக நம்ம எங்கே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும்? தேவனுடைய வார்த்தையில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மனிதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு சடங்காச்சாரத்தையும், ஒவ்வொரு கலாச்சாரத்தையும், ஒவ்வொரு மரபுகளையும், ஒவ்வொரு பாரம்பரியத்தையும், ஒவ்வொரு ட்ரெடிஷனையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஜனங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, ரிலிஜன் கொண்டு வந்திருக்கோம், மதம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதோட உண்மையான தன்மை என்பதை நம்ம அறிய வேண்டும் என்றால் நம்ம எங்கே போனோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எப்பெல்லாம் பண்ணணுமா? நீங்கள் இதை பானம் பண்ணும் போது எல்லாம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் எப்பெல்லாம் புசித்து பானம் பண்ணுறீங்களோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள். அடுத்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இது வருடத்திற்கு ஒரு நாளாக நம்ம அனுசரிக்கிற ஒரு பழக்க வழக்கம் கிடையாது. அவருடைய இரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது, அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நினைவு கூறுகிறோம், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை குட் சர்வீஸ் தினம் அன்று அல்ல. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம், அது தினமும் நீங்கள் பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம், மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம். எப்பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்தை நீங்கள் புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுறீங்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவரை நினைவு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. அவர் எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய மரணத்தை, என்னுடைய சாபத்தை, என்னுடைய அவமானத்தை, என்னுடைய நிந்தைய எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? எப்பெல்லாம் அவரை நீங்கள் நினைவு கூறணும், எப்பெல்லாம் நினைவு கூறுவீங்களா? அவருடைய சரீரத்தை நீங்கள் புசிக்கும் போதும், அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் போடும்போது எல்லாம் நினைவு கூறுகிறீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அடுத்த இன்னொரு கேள்விக்கு வருவோம். இன்றைக்கு நம்ம உலகத்தில் எல்லாரும் எப்படி அனுசரிக்கிறாங்க? துக்க வெள்ளியாக அனுசரிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் துக்கம் அடைந்திருக்கிறாங்க. சரியான சாப்பாடு இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கஞ்சி தான் சாப்பிடுவாங்க. அப்படி தானே?
ஆண்டவரேன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்கள், துக்கம் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய மரணத்தை குறித்து நம்ம அழுது புலம்பி துக்கம் கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா என்கிற அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்? ஒரு ஆண்டவர் பாருங்க, வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஈஸியாக குட் ஃப்ரைடே கொண்டாடிடலாம். வருடத்துக்கு ஒரு நாள் தானே நான் அழுதுருவேன், அழுது புலம்பி துக்கம் கொண்டாடுவேன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லேலூயா. இல்லை வருடத்துக்கு ஒரு நாள் தானே, நான் 40 நாள் தானே நான் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன் நீங்கள் முடிவு எடுக்கலாம். அது லகுவான காரியம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறணும்னா நீங்கள் எத்தனை வாட்டி பானம் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் என்ன பண்ணணும்? துக்கித்து தான் இருக்கணும். அல்லேலூயா. அழுது புலம்பி கொண்டு தான் இருக்கணும். நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடாம தான் இருக்கணும். அப்படி ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீங்கள் அவருடைய அந்த அந்த பலி, நமக்காக அவர் பலியாக்கப்பட்டதை நினைவு கூற விரும்புகிறார் தவிர நீங்கள் அவர் பட்ட துன்பத்தையும் துக்கத்தையும் நினைத்து நீங்கள் மனவேதனைப்பட வேண்டும் அவர் விரும்பவில்லை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எது விரும்புகிறாரு? நான் உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறேன் என்கிற அந்த சிந்தை தான் உனக்கு வேணும். அதை தான் நீ நினைவு கூற வேண்டும். என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு தான் வேணும், அந்த நினைவு கூறுதலாம் வேண்டும். என்னுடைய வியாதிகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிறதா நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதுதான் என்ன பண்ணும்? உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்னும் பூர்வ ஜென்ம சாபங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள். இது என்னுடைய பெற்றோர் செய்த சாபத்தினால எனக்கு இந்த வியாதி உண்டாயிற்று, இந்த நஷ்டங்கள் உண்டாயிற்று, இந்த இழப்பு உண்டாயிற்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அதை நினைக்காம இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாயிருக்கார் சிலுவையில் என்கிற அந்த உணர்வை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அழுது புலம்பி இதான் நடக்க போதா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் அழுதி புலம்பி துக்கம் கொண்டாடி இதான் நடக்க போதா? உங்களுக்கு தான் என்ன இருக்கும்? துக்கமாக இருக்குமே தவிர அது தேவனுடைய பார்வையில் ஒன்றும் பிரயோஜனமாக வராது. அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து அழுது புலம்பி நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது பரலோகம் சந்தோஷப்படும், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அதை நினைத்து அழுது துக்கம் கொண்டாடி இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்கள், நீங்கள் அவர் நமக்காக செய்தது நினைவு கூற வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்? அல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து நினைவு கூறும்படி செய்கிறார்? பிரியமானவர்களே, ஏனென்றால் மனுஷனுடைய நினைவு தான் என்ன பண்ணும்? அவனுடைய வாழ்க்கையை நடத்தும். ஆதாம் பாருங்க, அவன் ஆண்டவர் விளக்குன அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடினால அவனுக்குள்ளாக என்ன வந்தது? பயம் வந்தது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து போனான், அவன் மறைந்து கொண்டான். ஏன்? ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்கிற எண்ணம் அவன் என்ன உண்டாகிட்டு அவனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து விட்டது. அவன் வாழ்நாள் முழுவதும் பயந்தவனாய் காணப்பட்டு மரண பயம் அவனை என்ன பண்ணது? ஆண்டு கொண்டது. பிரியமானவர்களே, அவன் என்ன பண்ணுறான்? அதை நினைவு கொடுத்துட்டே இருக்கிறான். நான் ஆண்டவர் விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு சாபம் உண்டாயிற்று. அதை நினைவு கூற அவனுடைய சிந்தை எல்லாம் பயம் உள்ளதாய் மாறி போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கை தோல்வி உள்ளதாய் மாறிவிட்டது. அவன் பாவம் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதை நீ நினைக்க வேண்டாம், நான் சிலுவையில் செய்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆமென். அதுதாங்க ஆண்டவர் விரும்புகிற காரியம். அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பானம் பண்ணும் போதெல்லாம், அல்லேலூயா, புசிக்கும் போதெல்லாம் இதை நினைவு கூறுங்கள். என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். பாவம் உங்களை பயமுறுத்தினது என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நினைக்கணும், சிலுவையில் நீங்கள் நினைக்கணும். பிசாசான உங்களுக்கு விரோதமாக போராட்டங்களை கொண்டு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கணும்?
சிலுவையை நினைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய மரணத்தை நினைவுகிறணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அப்படி நீங்கள் நினைவு கூறும்போது தான் சாத்தானை மேற்கொள்வர்களாக மாற முடியும். அல்லேலூயா, ஆமென். இதுதான் குட் ஃப்ரைடேயோட ஆண்டவருடைய நோக்கம். மனிதருடைய நோக்கம் வேற, ஆண்டவருடைய நோக்கம் வேற. நீங்கள் அவரை நினைவு கூறணும். அனுதினம் அவரை நினைவு கூர்ந்து சகல சோதனைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் தோல்வையும் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால உண்டான ஆசீர்வாதங்களை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஏனென்றால் அந்த அறிவு என்ன பண்ணும், உங்களுடைய நினைவை மாற்றும், உங்கள் சிந்தையை மாற்றும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏன் எனக்காக ரத்தம் சிந்த வேண்டும்? இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன் வேதனைப்பட வேண்டும்? அவர் சிலுவையில் மரித்ததுனால, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்ததுனால எனக்கு என்னவாயிற்று, என்னுடைய வாழ்க்கை என்னவாயிற்று, இந்த பூமிக்கு என்னவாயிற்று என்கிறதான சில சத்தியங்களை நம்ம படிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒரு சில ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வர போகிறேன். நாம் என்ன பண்ண போகிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானித்து கடன் சொல்ல போகிறோம். அதுக்கு உள்ளாக சென்று நம்ம விவரிக்க வருகிற காலங்கள் நம்ம என்ன பண்ணலாம், வருகிற வாரத்தில் நம்ம அதை முயற்சி செய்யலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால உண்டான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நம்ம முதலாவதாக படிக்க போகிறோம். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் படிக்கிறேன். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால என்ன உண்டாயிற்று, ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாயிற்று. பழைய உடன்படிக்கை அவர் களைந்து போட்டு புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுமா, அநேகருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால அவர் ஒருவர் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பை அருளுகிற அதிகாரத்தை உடையவராயிருக்கிறார். ஏன், அவர் உங்களுடைய தண்டனையும் என்னுடைய தண்டனையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடினால அவர் பாவ மன்னிப்பை அருளுகிற அந்த அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. இந்த புது உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவருடைய உடன்படிக்கை எங்க எழுதுறாராம், கல்லில் எழுதவில்லை. எங்க எழுதுறாராம், அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்றார். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய இருதயத்தில் அவருடைய பிரமாணங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வழிகளை, அவருடைய சிந்தையை, அவருடைய சத்தியத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதி நம்முடைய மனதில் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை அவர் கொடுக்கும்படியாக தன்னுடைய கடைசி ரத்தம் வரை சிலுவையில் சிந்தினார். ஏனென்றால் உடன்படிக்கை எங்கே ஏற்படுதோ அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிலுவையில் சிந்தினபடினால புதிய உடன்படிக்கை உண்டாயிற்று. அந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனதில் வைத்திருக்கிறார். ஏன், அந்த உடன்படிக்கை நம்ம நடக்க வேண்டும் என்று, அந்த உடன்படிக்கை நம்மளை நடத்த வேண்டும் என்று அவரே நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தையிலையும் வைத்திருக்கிறார், நம்முடைய மனதில் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த ஆசீர்வாதம். அவர் சிலுவையில் மறிக்காவிட்டால்
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தா இருந்தால் இந்த புதிய உடன்படிக்கை நீங்களும் நானுமே பெற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால, அவருடைய மரணத்தினால உண்டான புதிய உடன்படிக்கை பிரியமானவர்களே, இதை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம், அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் இதை நினைவு கூறுங்கள், புதிய உடன்படிக்கை நினைவு கூறுங்கள். ஏன் உங்க மனதில் அதை நீங்க நினைவு கூற உங்களுடைய சிந்தை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய கேரக்டரை மாற்றும், உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றும், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். புதிய உடன்படிக்கையை அவர் தரும்படியாக சிலுவையிலே மரித்தார். பிரியமானவர்களே, அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க உலகத்தில்? ஒரு கடவுள், வானத்தையும் படைத்த தேவன், அவருடைய இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை நம்முடைய இருதயத்தில் வைக்கும்படியாக, நம்முடைய மனதில் வைக்கும்படியாக சிலுவையில் அத்தனை அவமானங்களை, நிந்தைகளையும் சுமந்தாரே, அதை நினைவு கூறுங்கள். அவருடைய அவர் அடைந்த அவமானங்களை, நிந்தை நீங்கள் நினைத்து அதை நினைவு கூறாமல் அந்த அவர் அடைந்த அவமானத்தினாலும் நிந்தையினாலும் வேதனையினாலும் உண்டான புதிய உடன்படிக்கை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம், இரண்டாவது காரியம், எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமென். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. கடவுள் பாருங்க, மரண பயத்தை நம்மை விட்டு அகற்றும்படியாக, அந்த மரண பயத்தினால உண்டான அடிமைத்தனத்தை நம்ம விட்டு அகற்றும்படியாக அவர் மனிதர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல வானத்தையும் பூமி படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஏன்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் தான் மரிக்க முடியும். அல்லேலூயா. மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் தான் மரிக்க முடியும். அல்லேலூயா. அந்த மரண பயத்தை நம்மளை விட்டு அகற்றும்படியாக, அந்த மரண பயத்தினால உண்டான அடிமைத்தனத்தை அகற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் மரித்ததுனால, சிலுவையில் மரித்ததுனால பிரியமானவர்களே, என்ன நம்மளை விட்டு அகன்று போயிட்டு, மரண பயம் நம்மளை விட்டு அகன்று போயிட்டு. அவர் சிலுவையிலே அறையப்பட்டபடினால, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினபடினால என்ன உண்டாயிற்று? பிசாசனை அவர் அழித்தார், பரிகரித்தார். பிசாசனை அழித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவன் இன்னும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். பிசாசானவன் அழித்தான் என்றால் என்ன? அழித்தார் என்றால் என்ன? பிசாசனுடைய அதிகாரத்தையும் பிசாசனுடைய திட்டத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் அழித்தார். அல்லேலூயா. அவருடைய அதிகாரங்களை அவர் என்ன பண்ணாரு? உருவி அந்தரங்க கோலமாக்கினார். அவர் சிலுவையில் மரிக்காம இருந்தா இன்னும் மரண பயத்திற்குள்ளாக தான் மனுக்குலம் காணப்படும். இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளாக தான் மனுக்குலம் காணப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால, அவர் சாத்தானை பிசாசை அழித்ததுனால என்ன உண்டாயிற்று? உங்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. பிரியமானவர்களே, எதிலிருந்து விடுதலை உண்டாயிற்று? மரண பயத்தினால விடுதலை உண்டாயிற்று. அந்த மரண பயம் எப்பொழுது உண்டாயிற்று? எப்பொழுது ஆதாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை விட்டு அவர் கீழ்ப்படியாம அந்த விலக்கின கனியை புசித்தானோ அப்பொழுது பயம் உண்டானது. அல்லேலூயா. அந்த மரண பயம் அப்பொழுது உண்டானது. அந்த மரண பயத்துக்கு காரணம் யார்?
பிசாசானவன் ஆதாமை வஞ்சித்தபடினால ஆதாம் என்ன பண்ண, வஞ்சிக்கப்பட்டு அந்த மரணத்தை உடையவனாய் மாறினான். அல்லேலூயா. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தபடினால ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக உள்ள எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில சுமந்து அதற்கான அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையினால் உண்டான கடைசி ரத்தம் வரை அவர் சிந்தனபடினால அந்த மரண பயத்தை நம்மளை விட்டு அகற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. நான் பட்ட வேதனைகளை நீங்கள் நினைவு கூறாதை பார்க்கிலும் நான் உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதை நீங்கள் நினைவு கூற அதை சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவீர்கள். அதுதான் என்னோட நோக்கம், அதுதான் என்னோட விருப்பம். பிரியமானவர்களே, என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறும் போதெல்லாம் நீங்கள் என்ன எதை பார்ப்பீங்க? இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை பார்ப்பீங்க, ஆதாம் செய்த பாவத்தை பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆதாமுடைய பாவம் நமக்குள்ள கிரியை செய்ய மரணம் பயம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நீங்க நினைவு கூற இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக வெளிப்படும். எவ்வளவு பெரிய மேன்மை. அல்லேலூயா. குட் ஃப்ரைடே ஒரு ட்ரெடிஷன் கிடையாது, அது ஒரு மரபு கிடையாது. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவனை எல்லாவற்றையும் மாற்றுகிறதாய் காணப்படுகிற தேவனுடைய திட்டம் நிறைவேறின நாள். அல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரம் பறிக்கப்பட்ட நாள். அல்லேலூயா. இதை நீங்கள் நினைவு கூற இந்த சிந்தை உங்களுக்குள்ளாக வரும். பிரியமானவர்களே, அந்த சிந்தை உங்களுக்குள்ளாக வரும்போது அந்த பயம் உங்களுக்குள்ள காணப்படாது. ஏனென்றால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் சிலுவையில மகிமைப்பட்டபடினால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அந்த ஆவியார் என்ன பண்றாரா? நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கூடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதாம் பயந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பினால, அவர் நம்மையில அன்பினால அவர் கடைசி ரத்தம் வர சிந்தி என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்முடைய பயத்தை நம்மளை விட்டு அகற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற நம்பர் 1 டிசீஸ், அல்லேலூயா, என்ன தெரியுமா? பயம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற நம்பர் 1 வியாதி பயம். அந்த பயத்தை நம்மளை விட்டு அகற்றியிருக்கிறார். அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையிலே மகிமைப்பட்டபடினால பரிசுத்த ஆவியின் அருளப்பட்டிருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமானவைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்திருக்கிறார் பாருங்க. பிசாசானவன் அதை மறைத்து விட்டு மற்றவைகளை சிந்திக்கும்படியாக, மற்ற காரியங்களை நினைவு கூறும்படியாக நம்முடைய சிந்தையை மாற்றியிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னாரோ அதை நினைவு கூறாமல் சத்ருவானவன் மறுபடியும் என்ன பண்ண கண்களை மூடி வைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மரண பயம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டபடினால உங்களுடைய மரணத்தையும் என்னுடைய மரணத்தையும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களுடைய மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால அந்த பயம் நம்மளை விட்டு போய்விட்டது. ஏன்? எனக்காக அவர் மரித்திருக்கிறார். என்னுடைய பாவத்து நிமித்தம் உண்டான மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்திருக்கிறபடினால நான் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை பிரியமானவர்களே. இதை 1 வாரம் 2 மாதம் பயத்தில் இல்லை. ஜீவகாலம் எல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? அந்த பயத்தை நம்மளை விட்டு அகற்றியிருக்கிறார். அதை நினைவு கூற வேண்டும். அதுதான் சிலுவையின் செய்தி. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தி. அதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு நற்செய்தி. அவர் சிலுவையில் பட்ட வேதனைகளை நினைத்து நீங்கள் வேதனைப்படுகிற நற்செய்தி அல்ல. அவர் சிலுவையில் பட்ட வேதனை நிமித்தம் உண்டான ஆசீர்வாதம் தான் நமக்கு நற்செய்தி. அல்லேலூயா. அந்த செய்தி என்னவா? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள். எதற்கு அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள்? பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. நீங்க பிசாசின் அதிகாரத்துக்குள்ள இல்ல, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே,
அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருடைய அன்பின் குமாரனுடைய ஆளுகை. அவருடைய அன்பின் குமாரன் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் நம்மளை அவர் விடுதலை ஆக்கி என்ன பண்ணார்? அப்படி விட்டு விடல. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா? அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. பானம் பண்ணும் போதெல்லாம், புசிக்கும் போதெல்லாம் அதை நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ நீங்கள் அதை நினைவு கூற உங்கள் வாழ்க்கையில் பயம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் பயத்தை ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் சகலவற்றை மாண்டு கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிறேன். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நமக்கு தேவனுக்கு விரோதமா இருந்தோம். ஆதாம் பாருங்க, ஏன் பயந்தான்? அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்தபடினால, அவர் விலக்கின அந்த விருட்சத்தை புசித்தபடினால அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு விரோதமா இருந்தான். பாருங்க, உலகத்தில் உள்ள ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த பகையை என்ன பண்ணாரு? சிலுவையில் என்ன பண்ணார்? அவர் கொன்று. அல்லேலூயா. இயேசுவை பிசாசான் கொண்டு போட நினைத்தான். அல்லேலூயா. அங்கே யாரும் பேசாதீங்க. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொண்டு போட வேண்டும் நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த பகையை சிலுவையினால கொண்டு போட்டார். அதை நினைவு கூறுங்கள். உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த பகையும் இப்பொழுது இல்லை. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பகை இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் பகை இல்லை. ஏனென்றால் அந்த பகையை அவர் சிலுவையிலே கொண்டு போட்டார். அந்த பகையினால் உண்டாகிற விளைவாகிய அந்த தண்டனைய, அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளையும் தேவனை ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இன்னும் கடவுளுக்கு பயந்து வாழ்றோமா? அல்லேலூயா. நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார் பிரியமானவர்கள். நம்மளை ஒன்றாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் கடவுளுக்கு விரோதமாக இருந்த நம்மளை ஒன்றாக மாற்றியிருக்கிறார். எப்படி? சிலுவையினால, அவர் அடைந்த மரணத்தினால. ஆமென். அடுத்த ஆசீர்வாத நேரம் கடந்து செல்லுவோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தமது இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை அறக்கழுவி, ஏதோ கொஞ்சம் கழுவல, அவருடைய இரத்தத்தினால நம்மை பாவங்கள் அற கழுவி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டபடினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தாதிருந்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களாக காணப்பட்டிருப்போம். ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆமென், அவருடைய இரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் அல்ல, கடாவின் இரத்தத்தினால் அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மை பாவங்களை கழுவி அப்படி அவர் விடவில்லை. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் மாற்றியிருக்கிறார். நாம் தேவனை துதிக்கிற, அவரை புகழ்ந்து பாடுகிற, அவரோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஆசாரிகளாக மாற்றியிருக்கிறார். நம்ம மாற முடியவில்லை. பாவம் நம்மளை தொடர்ந்து பிடித்து கொண்டிருந்தது. சந்ததி சந்ததியாக ஜீவகாலம் எல்லாம் பாவம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தினால நம்மை பாவங்களை கழுவினார். ஏனென்றால் நம் பிதாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் அற கழுவப்பட வேண்டும். நம்மை நாமே சுத்திகரிக்க முடியாத நிலையில் நம்ம இருந்தோம். ஏனென்றால் நம்முடைய ரத்தம் எப்படி இருந்தது? குற்றமுள்ள ரத்தமாக இருந்தபடினால நம்மை நாமே சுத்திகரிக்க முடியாத நிலைமையில இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி
நம்மளை பாவங்களை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிப்பாட்டியிருக்கிறாரா? ராஜாக்களாக நிப்பாட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆசாரியர்களாக நிப்பாட்டியிருக்கிறார். இது சிலுவையின் மேன்மை, இது சிலுவையின் உபதேசம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்த இரத்தத்தினால உண்டான ஆசீர்வாதம். இதை நினைவு கூறுங்கள். ராஜாக்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். பாவங்கள கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக நம்மளை பாவங்கள கழுவியிருக்கிறார். அந்த சிந்தையை நினைவு கூறுங்கள். அந்த சுத்த மனதை நீங்கள் நினைவு கூற கழுவப்பட்ட நீங்கள் இனி பாவம் செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. ராஜாக்களாக இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக சகல வேதனைகளையும் சகல துன்பங்களையும் துயரங்களையும் மேற்கொண்டு அவைகளை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். நாமே ராஜாக்கள் மாற முடியாது. இயேசு கிறிஸ்து மாற்றியிருக்கிறார். இந்த அறிவுடையவர்களாக இருக்கணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அது ஒரே நாளில் வந்துடாது. பானம் பண்ணும் போதெல்லாம், புசிக்கும் போதெல்லாம் அதை நினைவு கூறுங்கள். என்னுடைய இரத்தத்தை சிந்தி நான் உங்களை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை ஆசாரிகளாக மாற்றியிருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தினால உங்களை பாவங்களை கழுவிருக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து தவிர இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இல்லை. ஏனென்றால் பாவங்களை மன்னிக்க தக்கதாக இரத்தம் சிந்தினவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. அதனால தான் சொன்னேன், அவர் மாத்திரமே நம்மளை பாவங்களற கழுவ முடியும். எந்த நதியோ, எந்த நம்முடைய முயற்சியோ, எந்த ட்ரெடிஷனோ, எந்த பாரம்பரியங்களோ நம்முடைய பாவங்களை கழுவ முடியாது. இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால, அவர் சிலுவையில் மரித்ததுனால, அவர் சிலுவையில் உண்டான மரணத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதை நினைவு கூறுங்க. நாம் ஒரு பரிசுத்தவான் என்கிறத நம்ம நினைவு கூறணும். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறணும். ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறும்போது தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். நாம் அசுத்தத்தை விட்டு விலகி ஓடுவோம். ஆதாம் பாருங்க, தான் ஒரு பாவி என்கிறத நினைத்து இன்னும் பாவத்திலே விழுந்து அழிந்து போனார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்தி நீ பரிசுத்தல வாழு, பரிசுத்தமா இரு, இன்னும் பரிசுத்தமா இரு என்று ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. புரிகிறதா உங்களுக்கு? சிலுவையின் மேன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டீர்களா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய ஞானத்தை மாற்ற வேண்டும் விரும்புகிறார். உங்களுடைய சிந்தையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஆசீர்வாதம் கொலோசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கிறேன். கொலோசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால எதை உண்டாக்கினாரா? சமாதானத்தை உண்டாக்கினார். நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானத்தை உண்டாக்கினார். பூமியில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளும் என்ன பண்ண ஆண்டவர்? ஒப்புரவாக்கினார். அவர் சிலுவையில மரித்ததுனால, அவருடைய இரத்தத்தினால நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நினைவு கூறுங்கள். சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார்.
பூமியில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக என்கிற அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் ஒப்புரவாக்கினார். அந்த பரலோகத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை பூமியில கொண்டு வரும்படியான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். அதுதான் உங்க ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ராஜ்யம் வருவதாக. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். தேவனை நம்மளையும் சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அடுத்த ஆசீர்வாதத்தை படிப்போம். கொலோசியர்களின் நிருபம் 2:14 ஏன் 2 வசனத்தை மாத்திரம் தான் படிக்கிறோம். அதனுடைய விரிவாக்கத்தை, அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம வருகிற வாரங்களில் நம்ம படிப்போம். இப்போ என்ன வேணும்னால், நம்ம எதை நினைவு கூற வேண்டும் என்கிற அந்த சிந்தை வருவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? வேகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நம்ம வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய ஜீவனை எப்படி மாற்றிட்டு என்கிறத அந்த அறிவு நமக்குள்ளா உண்டாக வேண்டும் என்பதற்காக இந்த சத்திய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? வேகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த சிந்தை உங்கள் வாழ்க்கையை மாற்ற தான் செய்யும். ஏனென்றால் சத்தியம் என்ன பண்ணும்? உங்களுடைய ஜீவனை கொடுக்கிறதாய் மாறும். சத்தியத்தை நீங்க நினைவு கூற அது உங்களுக்குள்ளாக கனியை கொடுக்கும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? சத்தியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவனை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய வழியை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவருக்குள்ளாக இருக்கிற அந்த சத்தியமான அறிவை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த வசனங்களெல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு. பிரியமானவர்களே, அதனால தான் அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க? நாள்தோறும் ஒவ்வொரு ஜனங்கள் என்ன பண்றாங்க? புத்தி சொல்லி வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வசனத்தை நாள்தோறும் உபதேசித்து கொண்டு வந்தார்கள். ஏன்? அப்பொழுது அந்த ஜீவன் நமக்குள்ளாக வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும், ஒவ்வொரு நம்முடைய குடும்பத்திலும், செய்கிற தொழில்களில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவருடைய ஜீவன் வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த நாலேஜ் நமக்குள்ளே வரணும். அந்த அறிவு, அந்த புத்தி நமக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த சத்தியம் தான் என்னது? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். ஹல்லேலூயா. நானே வழி, நானது, அவர் தான் வழி. நானே சத்தியம். இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் ஒரு சத்தியம். சத்தியம் என்னது? ஒரு ட்ரூத் அப்படின்னு என்ன? அது ஒரு அறிவு. ட்ரூத் என்னது? ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை. அந்த உண்மை என்ன பண்ணுது? நம்முடைய சிந்தையை மாற்றும்படியாக நம்முடைய அறிவை மாற்றுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் வேகமாக படிக்கிறேன். மறுபடியும் நீங்கள் பண்ணலாம், ஆன்லைனில் பார்த்துக்கிடலாம். கொலோசியர்களின் நிருபம் 2:14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஆணி அடித்தாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாரு? ஆணி அடித்தார். அது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம்? நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த கட்டளையை, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த பிரமாணத்தை, அந்த தீர்மானத்தை அவர் என்ன பண்ணாராம்? அது நமக்கு இடையில, மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவே இருக்கக்கூடாது என்று அதை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார். அல்லேலூயா. கடவுளுக்கும் மனிதனுக்கும் விரோதமாக காணப்பட்ட பிரிவினை கொண்டு வருகிற அந்த கட்டளைகளை, அந்த தீர்மானத்தை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ண ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? அதை கையெழுத்தை குலைத்து அது இனி தேவையில்லை என்று அதை ஆணி அடித்து நம்மளை விட்டு விலக்கி போட்டார். அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டு வைங்களேன், இந்த மனிதனை இந்த மாதம் 8ஆம் தேதி
தூக்கு தண்டனை போடப்பட வேண்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு வச்சுருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ வேதனையாக இருப்பீங்க, எவ்வளோ வருத்தமாக இருப்பீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ண இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, அதை கிழித்து குலைத்து சிலுவையில ஆணி அடித்து போட்டார் என்கிற அந்த செய்தி உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தூக்கு தண்டனைக்கு நேராக கடன் சென்று கொண்டிருக்கிற உங்களை ஒருத்தர் என்ன பண்ணுறாராம், அந்த தண்டனையை ரத்து செய்தால், கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகுமோ அதை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதை நினைவு கூறாமல் இருக்கிறபடினால தான் நமக்கு என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அந்த ஜீவன் நமக்குள்ளே வெளிப்பட மாட்டேங்குது, அவருடைய சமாதானம் வெளிப்பட மாட்டேங்குது, அவருடைய சந்தோஷம் வெளிப்பட மாட்டேங்குது. ஏன் நம்ம என்ன பண்ண நினைவு கூற மாட்டேங்கிறோம் பிரியமானவர்களே? அந்த அறிவில்லை. எனக்கும் கடவுளுக்கும் விரோதமான அந்த தீர்ப்பை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்தாரே, அது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த நாலேஜ், அந்த சத்தியம், நாலேஜ் என்ன, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாத போது நம்மள்கிட்ட விடுதலை காணப்படாது. சத்தியம்தான் விடுதலையாக்கணும் வச்சுருங்களேன். அந்த சத்தியம் நமக்கு தெரியலாம், நம்ம விடுதலையாக்க முடியுமா? முடியாதல்லவா? அதனால தான் ஆண்டவர் சொல்ல, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நோ இட். சத்தியத்தையும் அறியுங்கள். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் இயேசு கிறிஸ்து ஆணி அடித்தார் என்பதை, அந்த சத்தியத்தை நீங்கள் அறியுங்கள். அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுதாங்க ஆண்டவருடைய திட்டம், அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். பிரியமானவர்களே, இதை நம்ம நினைவு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நாம் ஒவ்வொருவரும் நம்ம புசிக்கும் போதெல்லாம், நம்ம பானம் பண்ணும் போதெல்லாம் நம்ம அதை நினைவு கூற வேண்டும், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். நிறைய இருக்குது பாருங்கள், நம்ம முடிக்க போகிறோம். 20க்கு மேலே இருக்குது. நம்ம ஒரு 7-8 தான் படிச்சிருக்கிறோம். மிச்சத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு 5 மினிட்ஸில் முடிக்க போகிறோம். அடுத்த ஆசீர்வாதம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தபடினால நம்ம பாவங்களுக்கு செத்து போயிட்டோம். அல்லேலூயா. ஏன்? அந்த நம்மகிட்ட இருந்த பாவத்தை எல்லாம் அவருடைய சரீரத்தில் அவர் கொண்டு போனபடினால நம்முடைய சரீரத்தில் பாவம் செத்து போயிட்டு. அல்லேலூயா. பாவத்தை என்ன பண்ணார் ஆண்டவர்? நம்மளோட முழுவதுமாக எடுத்து போட்டு அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடினால நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். வியாதிகளிலிருந்து மாத்திரமல்ல, சகல வேதனைகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா விதமான பாவங்களிலிருந்து நம்ம குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. இதை நினைவு கூறுங்கள், இதை நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் தான் நீங்கள் நினைவு கூறணும். அவர் பாருங்க, சிலுவையில் அவர் அறைய போகிறாங்க. அவருக்கு தெரியும் சிலுவை மரணம் எவ்வளோ வேதனை உள்ளது என்று அவருக்கு தெரியும். வேதனையை காட்டிலும், சரீர வேதனையை காட்டிலும் மனவேதனை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியல, பிதாட்ட போய் கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை பிதாவின் சித்தத்தின்படி செய்ய பிதாட்ட பெர்மிஷன் கேட்காம, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு சொன்னால் பிதாவை கேட்டிருப்பார்.
ஆனால் பிதா என்ன சொல்கிறாரு, உமக்கு சித்தமானால். ஆனால் பிதாவின் சித்தம் என்ன? அது இல்லை. நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக பிதாவான திட்டம் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அந்த வேதனையின் மத்தியில் அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுண்டு. அவர் என்ன சொல்கிறாரு, சீஷரில் பார்த்து என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள், இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ அது எவ்வளவு ஆண்டவருக்கு முன்பதாக வெளியேற பெற்றதாய் காணப்படுகிறது. அது எவ்வளோ ஆண்டவருக்கு முன்பதாக முக்கியமானதாக காணப்படுகிறது. அவர் சிலுவையில் செய்து முடிக்க போகிற காரியங்கள் எவ்வளோ முக்கியமான காரணமாக இருக்கப்படினால இயேசு கிறிஸ்து சார் இதை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். நீங்கள் புசிப்பும் போதெல்லாம் நினைவு கூறுங்கள், பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறுங்கள், நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள், நான் வருமளவும் என்னோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல காரணம் என்ன? அது அவ்வளோ முக்கியமானது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை விட்டு பிசாசன் என்ன பண்ணுறாங்கள, வேறு காரியங்களுக்கு நேராக நம்முடைய மனதை திரும்ப செய்கிறான். நம்ம ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யாமல் நம்ம துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறது ஒரு காரியம், நம்ம செய்கிறது இன்னொரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிற வழியில் நமக்கு போகும்போது தான் அந்த ஜீவனும் சமாதானம் நமக்குள்ள உண்டாகும்.